விஜய் சார் கூட ஒர்க் பண்ண ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு. இப்போ வரைக்கும் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஸ்கிரிப்டட் தானே தாண்டி, பெருசா ஒரு டக்குன்னு ஒரு இடத்துல பேசுனா வராது அப்படின்லாம் சொல்றாங்க. அது எப்படி சரி, சொல்றாங்க? அவர் உண்மைன்னு வச்சுப்பான். இப்ப எதுக்கு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு? என் சேனல்ல பேட்டி கொடுத்துருக்காரு. இப்ப எதுக்கு பேசுறாரு? அவருக்கு வேற ஒரு சிக்கல். அந்த சிக்கலை வந்து சரி பண்றதுக்கு எல்லா இடத்துலயும் முன்னாடி இப்படி பேசிட்டு இருக்காரு. ரைட்டாங்களா? விஜய் உடைய அரசியல் பயணம் என்பது கிட்டத்தட்ட நாகப்பட்டினத்துல முதல்ல ஒரு மாநாடு 17 வருஷம் 12 வருஷமா சம்திங் 13 இயர்ஸ் 2000 இது அங்கேருந்து தொடங்குது. அவர் இன்னைக்கு வந்து வரல, இல்ல ஜல்லிக்கட்டுலேருந்து வரல. அவர் அப்பவே ஆரம்பிக்கிறார். அஃபிஷியலாக அன்னைக்கு தான் தொடங்குது. அன்னையிலே தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்னைக்கு வந்து ஒரு பேர் அறிவிக்கிறாரு, மாநாடு நடத்துறாரு. இட்ஸ் லாங் ஜேர்னிங் அவர் பண்றது. இவங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு நிகழ்வுல பார்த்தா ஜல்லிக்கட்டுல வந்து மாஸ்க் போட்டு போட்டோ எடுத்து தான் முடிஞ்சிச்சா? இது வந்து இன்னைக்கு வந்து எப்படியெல்லாம் அதாவது இந்த திசைகள்ல எத்தனை திசைகள் இருக்கோ, எத்தனை முனைகள் இருக்கோ, எல்லா முனைகளையும் அடிப்பான் அப்படின்றது தான் அங்க நடக்கிறது.